ஷோல்டர் எப்படி கன்சீல் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நம்ம ஓவர்லாக் பண்ணாமலே ஷோல்டரை வந்து இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடில் வந்து லைனிங் இந்த மாதிரி ஜாயின் பண்ணாமல் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய லைனிங் வந்து ஷோல்டர் சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும் நெக்லைனை. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பக்கம், அதாவது ரைட் சைடு ஃபேஸிங் ஒன்றா வச்சு நெக்கோட ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி நல்லா வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ ரைட் சைடு ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம பேக் சைடில் வந்து லைனிங் வந்து அட்டாச் பண்ணாமல் இருந்தோம் இல்லையா, அந்த லைனிங் அட்டாச் பண்ணாத பீஸை எடுத்து இப்போ ரைட் சைடில் இருக்க நம்ம ஃபினிஷ் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, அது மேலே இப்போ நான் வைக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு நம்ம எப்பயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கன்சீல் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அது மாதிரி ஓவர்லாக் இல்லை, நம்ம ஷோல்டர் ஃபினிஷிங் நீட்டாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்கும். நமக்கு தையல் எதுவும் வெளியே இருக்காது. ரொம்ப ப்ரீமியமாக பொட்டிக் ஃபினிஷில் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணலாம். அது மாதிரி பிரின்சஸ் லைனையும் ஃபினிஷ் பண்ணலாம். அந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபினிஷிங் நம்ம நீட்டாக பண்ணுறதுலாம் ட்ரெஸ்ஸோட லுக்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து தையல் நீட்டாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.